கிறிஸ்து ஒரு மணவாட்டியை உருவாக்குகிறார். சபை என்கிற மணவாட்டி. இந்த மணவாட்டி பிசாசை சந்திக்காத மணவாட்டி அல்ல, பிசாசை ஜெயித்த இயேசுவின் விழாவுக்குள் இருந்து வந்த மணவாட்டி. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மணவாட்டி தோற்று போகிற மணவாட்டி அல்ல. இந்த மணவாட்டி பிசாசின் தந்திரங்களுக்கு தோற்று போகிற மணவாட்டி அல்ல. இந்த மணவாட்டி பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு வீழ்ந்து போகிற மணவாட்டி அல்ல. இந்த மணவாட்டி பிசாசினால் தாக்கப்படுகிற மணவாட்டி அல்ல. இந்த மணவாட்டி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிசாசை ஜெயித்தாரே அந்த மணவாளனுடைய மணவாட்டி. அங்க எலும்புல இருந்து வந்துச்சு, இங்க ரத்தத்திலையும் தண்ணீர்ல இருந்து வருது. மணவாட்டி கழுவப்பட்டு வரா. ஏற்கனவே தோத்து போன ஒரு மணவாட்டி, ஏற்கனவே ஆதாமுக்கு மனைவியா இருந்து தலை குனிஞ்ச மணவாட்டி, ஏற்கனவே முதல் ஆதாமுக்கு மணவாட்டியாய் கொடுக்கப்பட்டு சத்ருவை ஜெயிக்க வேண்டிய அவள் தோற்று போய் சபிக்கப்பட்டு வெட்கப்பட்டு நிந்தையினால் மூடி தலை கவிழ்ந்த அந்த மணவாட்டி இப்பொழுது கல்வாரி சிலுவையில இயேசு நித்திரை அடைகிறார், இயேசு மரிக்கிறார். இப்பொழுது விழாவில் தாக்கப்படுகிறது, அந்த விழா திறக்கப்படுகிறது, அந்த விழாவுக்குள் இருந்து ரத்தம் வருகிறது, அந்த விழாவுக்குள் இருந்து தண்ணீர் வருகிறது. இந்த ரத்தமும் தண்ணீரும் அந்த மணவாட்டியை கழுவுகிறது, அந்த மணவாட்டியை சுத்தம் பண்ணுகிறது. இப்பொழுது அந்த மணவாட்டியை எழுப்பி பூமியின் மேல அதே கம்பீரத்தோட அதே அழகோட அந்த பூமி மேல நிறுத்தி வைக்கிறது. அந்த மணவாட்டி தான் சபையே.